Hi guys, a very good evening. A very good evening to all of you. Audio video clear-ஆ இருக்கா? clear-ஆ இருக்குன்னு மட்டும் ஒரு வாட்டி intimate பண்ணிடுங்க. So நேத்து பாத்தீங்கன்னா நேத்து சாயந்தரம் நமக்கு என்னாச்சு CGL SSC CGL 2026 ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் புதுசா இருக்கு, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்கு சரிங்களா. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறையவே மாற்றங்கள் இருக்கு. ஸோ இந்த மாற்றங்களை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்லும் போது என்னன்னா நம்ம வந்து அந்த அயல் படத்துல வந்து இவர் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல வரல, கிட்டத்தட்ட அந்த லெவல் போஸ்ட் உங்களால என்ன பண்ண முடியும், நேரடியா ஆபீசர் லெவல் யூனிஃபார்ம் போஸ்ட் போய் உட்கார முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்எஸ்சி சிஜிஎல். இதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும், மினிமம் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும், அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அண்ட் ஏஜ், கிராஜுவேஷன், எக்ஸாம் ஃபீஸ், எக்ஸாம் டேட், இதை பத்தி நம்ம என்னது டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா. எலிஜிபிலிட்டி என்னென்ன ஏதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சூப்பர் கோச்சிங் டெக்ஸ்ட் தமிழ். இன்னும் யாரும் நம்மளுடைய டெக்ஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 மேஜர் சேஞ்சஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு, கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்றத டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ மொத்த வேகன்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 12,256 வேகன்சிஸ். போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இதுல காம்படிஷன் கம்மியாக போகுது. ஏன்னா படிச்சவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், ஒண்ணு சுத்தமா தெரியாது அப்படின்னாலும் கிளியர் பண்ணிடலான்ட்டு ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தாதான், மினிமம் இவ்வளவு மார்க் ஆச்சு எடுத்தாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு. ஸோ அது என்ன ஏது டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா. ஓகே. ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 2 லெவல் இருந்தா, Tier 1 Tier 2 ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. யார் இருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஈவன் என்னது பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கிடையாது. ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில சார்ந்த பாய்ஸ்க்கு மட்டும்தான், மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த 100 rupees தான் இருக்கும். பேர் மினிமம் தான் 100 ரூபாய் சரிங்களா. ஓகே. ஸோ Tier 1 எப்போ இருக்கு, எக்ஸாம் எப்போ நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட், டென்டேட்டிவ்ல ஆகஸ்ட் டு செப்டம்பர் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நமக்கு அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. 21 மேலே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிச்சிருச்சு. 22 ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனா தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட அபிஷியலி டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கு, கொரீஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கே கால் பண்ணி கூட கேட்கலாம், பேச செய்யலாம் சரிங்களா. ஓகே. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்த நோட்டிபிகேஷன் வந்து சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஓப்பன் நேற்றே ஆயிடுச்சு. 21 மே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபீஸ் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 23rd ஜூன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றது 22nd ஜூன் வரைக்கும். அண்ட் கரெக்ஷன் விண்டோ எப்படியும் நம்ம அப்ளை பண்ணும்போது எதனா தப்பு பண்ணுவோம், இனிஷியலோ ஊரோ பேரோ ஏதோ தப்பு பண்ணுவோம். அந்த கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து 29 ஜூன் டு 1 ஜூலை வரைக்கும் கொடுத்தாச்சு. Tier 1 எக்ஸாம் ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட Tier 2 பாத்தீங்கன்னா டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம் சரிங்களா. Tier 2 பாத்தீங்கன்னா டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 75 days இருக்கா, 70 to 75 days இருக்கு சரி. ஓகே. ஆகஸ்ட் 1 எக்ஸாம் இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆகஸ்ட்னு சொன்னாங்கன்னா எப்படியும் 15க்கு மேலதான் வைப்பாங்க சரிங்களா. அது பாத்து ஏஓ போஸ்ட், நியூ போஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல ஒண்ணு விட்டுருக்காங்க ஏஓ. இது என்னன்னா இந்த ஏஓ போஸ்ட்ன்றது முன்னாடி 2025ல அது ஸ்கிப் பண்ணிட்டாங்க சரிங்களா. 2025ல ஏஓக்கான போஸ்ட் தூக்கி இருந்தாங்க, இப்போ மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. ஸோ அசிஸ்டன்ட் காலேஜ் ஆஃபீஸர், சென்ட்ரல் கேட்டகரி இருக்கு, ஸ்டேட் கேட்டகரி இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸரும் இருக்கு சரிங்களா. இது யாரு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிஏஜிக்குள்ள வருவாங்க. பே லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 8 சரிங்களா. 47,000 பேசிக் பே. அண்ட் குரூப் பி கூட கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் வருவாங்க. ஏஜ் லிமிட் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுமா, 18 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பேப்பர் 3 இவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எழுதணும் சரிங்களா. நார்மல் எல்லாருமே எழுதக்கூடிய Tier 1 இல்லாம எக்ஸ்ட்ராவா இவங்களுக்கு ஒரு பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், பினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்.
சோ அதுல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு பேப்பர் 3 அவங்களுக்கு தனியா ஒண்ணு நடக்கும். சரிங்களா? ஓகேப்பா. சோ இந்த போஸ்ட் போன வருஷம் தூக்கியிருந்தாங்க, இந்த வருஷம் புதுசா மறுபடியும் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அது இல்லாம மேஜர் சேஞ்சஸ் என்னன்னா, பிகஸ்ட் சேஞ்ச் இருக்கிறதுல ரொம்ப பெரிய சேஞ்சுன்னு சொல்றது என்னன்னா, ஸ்ட்ரிக்ட் செக்ஷனல் டைமிங் இன்ட்ரோடியூஸ். ஓகேங்களா? செக்ஷனல் டைமிங் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ செக்ஷனல் டைமிங்னா என்ன, முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி மொத்தமா சேர்த்து 1 மணி நேரம். சரிங்களா? மொத்தமா 1 மணி நேரம் இருந்துச்சு. எந்த செஷன் வேணாலும் அட்டன் பண்ணலாம், எந்த ஆர்டர். இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன், போர் அடிக்குதா, சரி ரீசனிங் கொஸ்டின் போகும், சரி ரீசனிங் போட்டுட்டே இருக்கேன் கடுப்பா இருக்கா, சரி ஆப்டியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மாத்தி மாத்தி போய்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே. சோ ரீசனிங் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், ஆப்டி 25, இங்கிலீஷ் 25, மொத்தமா 100 கொஸ்டின் 200 மார்க். நெகட்டிவ் சாரி நோ நெகட்டிவ் செக்ஷன் இருக்கு. நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு. சரிங்களா? சோ இது எல்லாமே போன வருஷம் இருந்தது. அப்ப இந்த வருஷம் என்ன மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 15 minutes logged per section. சோ இங்கிலீஷ்க்கு 15 நிமிஷம், ஆப்டி 15 நிமிஷம், ரீசனிங் 15 நிமிஷம், ஜெண்டர் அவேர்னஸ் 15 நிமிஷம் பிக்ஸ்டு. சோ இதுல இருந்து அதுக்கு நம்மளால தாவ முடியாது. இங்கிலீஷ் கொஸ்டின் போர் அடிக்குதுன்னு ஆப்டிக்கு போக முடியாது, ஆப்டி கொஸ்டின் போர் அடிக்குது ரீசனிங்க்கு போக முடியாது. அவங்க கொடுக்குற ஆர்டர்ல தான் எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிக்கிறீங்களோ இல்லையோ அந்த செஷன் முடிஞ்சிடும், அடுத்த செஷன் போகும். சரிங்களா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பேங்க் எக்ஸாம்ஸ் இவ்வளவு காலங்காலமா எப்படி நடந்துட்டு வருதோ அதே மாதிரி எஸ்எஸ்சியா மாத்தி. சரிங்களா? ரீசனிங் 15 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸ் 15 நிமிஷம், ஆப்டி 15, இங்கிலீஷ் 15. சோ இதேதான் 100 கொஸ்டின் 200 மார்க் தான். சரிங்களா? செக்ஷனல் கட் ஆஃப் வந்து ஒண்ணு எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 100 கொஸ்டினா அதுல வந்து எனக்கு ஜிஎஸ்ஏ வராது மேம், 75 மீதி இருக்கக்கூடிய 75 மார்க்குக்கு நான் 73 எடுப்பேன் மேம் அப்படின்னா அவன் கண்டிப்பா கிளியர், அவன் கண்டிப்பா கிளியர்ன்ற நிலைமையில இருப்பான். அவன் வந்து ஜிஎஸ் வந்து 0 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, செக்ஷனல் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஒரு செஷன்லயும் மினிமம் இவ்வளவு மார்க் ஆச்சு நீ வாங்கணும். இப்போ இதுல இந்த மூணுலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்ல 25க்கு 25 வாங்கிட்ட, ஆப்டிக்கு 25 கரெக்ட், இங்கிலீஷ்ல 25 கரெக்ட். ஆனா ஜெனரல் அவேர்னஸ்ல 0 மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் இருக்கிற மாதிரி செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். திஸ் அப்படியே பாத்தீங்கன்னா பேங்கிங்கோட பேட்டர்ன், பேங்கிங் எக்ஸாம்ல இதே மாதிரிதான் நடக்கும். பட் பேங்கிங்ல என்னன்னா கொஞ்சம் டைமிங்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் வேறுபடும். இப்போ இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் 20 நிமிஷம், ஆப்டி பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் 20 நிமிஷம், ரீசனிங் 35 கொஸ்டின் 20 நிமிஷம். சோ என்னன்னா டைமிங் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்ட் எங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரே டைமிங் ஃபார் ஈச் செக்ஷன். இப்போ இங்கிலீஷ்க்கும் சரி ஜெனரல் அவேர்னஸ்க்கும் சரி 15 நிமிஷம் தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுட் தான். இப்போ கன்சாலிடேட்டா இருந்த போது நாளா எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணா, ஃபர்ஸ்ட் போனோடனே இங்கிலீஷ் வந்து 4ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். 4 to 5 minutes தான், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல அந்த வீக் தெரியும் தெரியாது அவ்வளவுதான் போட போறோம். ஸோ அதுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல எனக்கு எடுக்காது. ஸோ மொத்தமா சேர்த்தமா 8 நிமிஷத்துல நான் இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் முடிச்சிருவேன். மீதி இருக்கக்கூடிய டைம்ல நான் என்ன பண்ணுவேன், ரீசனிங் போடுவேன். ரீசனிங்னா எனக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் போயிடுச்சா, 60 நிமிஷமா. ஓகே, டார்கெட் பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு ஒரு ரீசனிங்க்கு ஒரு 18 நிமிஷம் எடுத்துப்பேன். சரிங்களா? ரீசனிங்க்கு 18 நிமிஷம் எடுத்துப்பேன். என்னதான் வந்து ஈஸியா இருந்தாலும் டைம் கன்சியூமிங்கா இருக்கும் சிஜிஎல பொறுத்த வரைக்கும். சொன்னால எடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பாத்தீங்கன்னா நான் ஆப்டிக்கு மட்டும் செலவு பண்ணேன். ஏன்னா ஆப்டி எனக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் கடைசியா எப்போ படிச்சேன்னு ஞாபகம் இருக்காது. சோ அதனால நான் லாங்காவே எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும்னு சொல்லி நான் இப்படி பண்ணுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆப்டிக்கு 15 நிமிஷம் சத்தியமா பத்தாது, இங்கிலீஷ்க்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் 15 நிமிஷம் மோர் தென் எனஃபா இருக்கும். 5 நிமிஷம் 3 நிமிஷத்துலயே கொஸ்டினை முடிச்சிடலாம். அதுக்கு மீதி டைம்ல என்ன பண்ண போறோமே தெரியாம தான் உட்கார்ந்துருக்கு.
சோ இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கான்ட்ரோவர்ஷியலை உண்டாக்கும். இதனால பிரச்சனைகள் போராட்டம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கும் ரீசனிங்க்கும் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுத்துட்டு அந்த அந்த 5 நிமிஷத்துல இங்கிலீஷையும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் எடுத்திருந்தீங்க 10 நிமிஷம் 10 நிமிஷம். இங்கிலீஷ் 10 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸ் 10 நிமிஷம், ஆப்டி 20 மினிட்ஸ், ரீசனிங் 20 மினிட்ஸ் அப்படி கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்திருக்கும். ஈச் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அன்பேரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கும் அதுதான் தோணும். அண்ட் நிறைய பேருக்கு அப்படி தோணும் போது நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல இதுல சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், தெரிஞ்சு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சரி, அடுத்து போயிடலாமா? வேற என்னென்ன விஷயங்கள் மாத்திருக்காங்க பாத்துலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா டியர் 2லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. டியர் 2ல பாத்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் வைஸ் செக்ஷனல் டைமிங்ஸ். ஓகேங்களா? டியர் 2லயும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, செக்ஷனல் டைமிங் வச்சிருக்காங்க. சோ செக்ஷனல் டைமிங் பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு 1 hour, அதாவது மேத்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆப்டிக் பாத்தீங்கன்னா 30 நிமிஷம், ரீசனிங்க்கு 30 நிமிஷம். சரிங்களா? 30 கொஸ்டின் 30 நிமிஷம், 30 கொஸ்டின் 30 நிமிஷம். சோ இதுக்கு 1 மணி நேரம் தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 45 கொஸ்டின் இருக்கிறதுனால இங்கிலீஷ்க்கு 40 நிமிஷம், அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 20 நிமிஷம். சோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம், நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னது, உள்ள அதுக்குள்ளேயே ஒரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியாக வந்தாச்சு. சோ மேத்ஸ் ஆப்டிக் 30 கொஸ்டின் 30 நிமிஷம், ரீசனிங் 30 கொஸ்டின் 30 நிமிஷம், இங்கிலீஷ் 45 கொஸ்டின் 40 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 20 நிமிஷம். சரிங்களா? இது நமக்கு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டியர் 3 கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆஸ் யூஷுவல். அதுல என்ன சேஞ்ச் சொல்ல. டேட்டா என்ட்ரி டெஸ்ட் இதுவும் குவாலிஃபைங் நேச்சர் தான், 2000 கிரெடிட் கொஸ்டின்ஸ், 15 மினிட்ஸ். எதுலயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? பேப்பர் 2 யாருக்கு பாத்தீங்கன்னா ஜேஎஸ்ஓவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அந்த 2 பேருக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 3ன்றது யாருக்குன்றது நம்ம பார்த்தோம், ஏஏஓக்கு பார்த்தோம். சரிங்களா? பேப்பர் 3 வந்து ஏஓக்கு, ஏஓ அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான். சோ பேப்பர் 2ல என்ன நடக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 கொஸ்டின் 200 மார்க் 2 மணி நேரம், நெகட்டிவ் மார்க்கிங் 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகும். இதே பேப்பர் 3 ஏஓக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ், அதாவது பினான்ஸும் எக்கனாமிக்ஸும் கலந்திருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் 2 hours. இதுல வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் போகிறது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் கட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங் ரூல்ஸ் என்ன சொல்றாங்க, செக்ஷன் கட் ஆஃப் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் போத் tier 1 and tier 2. You must qualify every section individually, which means என்ன சொல்றாங்க, மினிமம் கட் ஆஃப் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த மினிமம் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ரீசனிங் சொன்னீங்கன்னா 15 மினிட்ஸ் 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 50 மார்க், ஆப்டி 50, இங்கிலீஷ் 50. ஸோ 50 மார்க் 200 மார்க் மொத்தமா 100 கொஸ்டின்ஸ். ஒரு செஷனுக்கும் 15 நிமிஷம் தனியா, அண்ட் 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகும். இதுவே நமக்கு tier 2 பாத்தீங்க அப்படின்னா mandatory to clear all sections. சரிங்களா? மேத்ஸ் 150 மார்க், 180 மார்க், இங்கிலீஷ் அண்ட் ஜிகே 210 மார்க், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர், டேட்டா என்ட்ரி டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர், செக்ஷன் 1 and 2 இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 0.5 மார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா 390 ஃபார் tier 2, 390 மார்க்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ல சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது டெமோகிராஃபி அல்லது பாப்புலேஷன் ஸ்டடிஸ் அல்லது ஆபரேஷன் ரிசர்ச் படிச்சவங்க என்ன பண்ண முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு எழுத முடியும்னு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாம ஐடி படிச்சவங்க இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அல்லது அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களால என்ன பண்ண முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ன்ற ஒரு போஸ்டிங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஒரு புதிய அப்படிங்களா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் சேஞ்ச் இது. ஓகே, நெக்ஸ்ட் salary level pay scales ஞாபகம் வச்சுக்கோங்க. pay level 8 மொத்தமா pay level 1 sorry 4 5 6 7 8 ஓகேங்களா, 5 pay scale இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ எல்லாருமே அதிகமா
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போஸ்டிங் இதுதான். ஏன்னா நல்ல சம்பளம், நல்ல கோசியான ஜாப், நல்ல ஹையர் அஃபிஷியல் லெவல்ல கொடுத்தாங்களாம் அப்படின்றதுக்காக. ஸோ பேசிக் பே பாத்தீங்கன்னா 47,600 அவ்வளவுதான் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல டியர்னஸ் அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் டிபெண்டிங் ஆன் சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 80க்கு மேல போகும், 70க்கு மேல போகும், மினிமம் 70 ஆச்சும் வரும் சரிங்களா. அதுல வந்து ஏஓ இருக்கும், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்கும். அண்ட் பே லெவல் 7ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இது எல்லாமே பே லெவல் 7ல வரும். பே லெவல் 6ல பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் சிபிஐசில ஜேஎஸ்ஓ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ அல்லது என்சிபி, செக்ஷன் ஹெட் டிஜி எஃப்டி சரிங்களா. இது எல்லாமே பே லெவல் 6ல வரும். பே லெவல் 5ல பாத்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி இதுல மாறும். அண்ட் பே லெவல் 4ல பாத்தீங்கன்னா போஸ்டல் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், யூடிசி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பே லெவல் 4ல வரும். ஸோ இந்த 5 கேட்டகரியா பிரியறதுனால நிறைய போஸ்டிங் இருக்கும், நிறைய வேகன்சி இருக்கும் அப்படின்ற, அதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கண்டிப்பா கிடைச்சிடும்பா சிஜிஎல் எழுதணும்னா. என் மார்க் பொறுத்து வேரி ஆகும். நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா இதுக்கு போகலாம், கம்மியான மார்க் எடுத்தீங்கன்னா இதுக்கு போகலாம். கட் ஆஃப் ஜஸ்ட் பாஸ்லாம் இந்த போஸ்ட் தான் கிடைக்கும். ஸோ மார்க் பொறுத்து வேரி ஆகும், போஸ்டிங்கை பொறுத்து வேரி ஆகும். அது வந்து நீங்க உங்க கையில தான் சரிங்களா. ஓகே, ஸோ இது கிராக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனல் ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதுலதான் அடி வாங்க போறாங்க, செக்ஷனல் டைமிங்ல தான் நிறைய பேர் அடி வாங்க போறாங்க. ஸோ இதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏஓன்றது ட்ரீம் போஸ்ட், எல்லாருமே இதுக்குதான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்களும் இது கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து காமர்ஸ் பேக்ரவுண்டா இருக்கு சரிங்களா, காமர்ஸ் படிச்சிருந்துருக்கணும், அது ஒன்னே ஒண்ணுதான் மேண்டேட்ரி. உங்களுக்கு தனியா பேப்பர் 3 நடக்கும், பினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி நடக்கும், அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ காமர்ஸ் படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மத்தவங்க எழுதுறதை விட இதுல கொஞ்சம் எஃபர்ட் போட முடியும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, செக்ஷனல் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரியல் செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கதான் போது, முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் பேசிக் நாலேஜ் வச்சு கண்டிப்பா இருக்கணும், மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மாதிரி இன்னும் கட் ஆஃப் நீங்க பூஸ்ட் கூட பண்ணலாம் உங்களுடைய மார்க் சரிங்களா. அதுக்கப்புறம் கிரேட் 2 படிச்சிருக்கீங்கன்னா ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க அல்லது உங்களால அப்ளை பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஐடி படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு தனியா நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. மேம் ஒருவேளை நான் இதை அப்ளை பண்றேன், நான் கிளியர் பண்ணல, இந்த எக்ஸாம் தனியா பேப்பர் 2க்கு ஸ்டார்ட் எழுதணும், எழுதி அந்த பேப்பர் 2 நான் கிளியர் பண்ணல, இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து மத்த கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, ஏஓக்கு தனியா எஸ்ஐக்கு தனியா இருக்கு, இது ரெண்டு இல்லாம மத்த எல்லா கேட்டகரிஸும் இருக்குல்ல, அதுல நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க எழுதலாம் சரிங்களா, வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, டேட்டா என்ட்ரி டெஸ்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் குவாலிஃபைங் தான். பட் போன சிஜிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ல தான் என்ன பண்ணாங்க, நல்ல கட் ஆஃப் எல்லாம் கிளியர் பண்ணாலுமே கம்ப்யூட்டர் நாலேஜ்ல ஃபெயிலா போனதுனால, குவாலிஃபை ஃபெயிலா போனதுனால அவங்களால வேலை வாங்க முடியல சரிங்களா. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்பவே ஆரம்பிங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்பவே ஆரம்பிங்க. ஜூன் 22 நமக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹவு டு அப்ளை எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுருவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கே ஆரம்பிங்க, இன்னும் லேட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகேப்பா, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் பா. நம்மளோட ssc.gov.in அதுல போய் அப்ளை பண்ணுங்க. ரேண்டமா ஏதோ ஒரு வெப்சைட் எங்கேயோ போய் அப்ளை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, அங்க போய் ஹெல்ப்லெஸ் உட்காந்து இருக்காதீங்க. ஸோ நம்மளோட எஸ்எஸ்சி உடைய டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேற எதாவது டவுட்ஸ் இருக்கு, குவரிஸ் இருக்குன்னா இதுல போய் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 22 ஜூன், வெயிட் பண்ணிட்டே இருக்காதுங்க. லாஸ்ட் டேட்டும் கண்டிப்பா வெப்சைட் உட்காந்துடும், ஒர்க் ஆகாது. ஸோ இப்பதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னலாம் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓபிசினா தனியா உங்களுக்கு என்னது ஓபிசி சர்டிபிகேட் நீங்க தனியா வாங்கி இருந்திருக்கணும், ஏப்ரலுக்கு மேல அப்ளை பண்ணி இருந்திருக்கணும் சரிங்களா. ஏப்ரலுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அது ஏப்ரலோட எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்க ஏப்ரலுக்கு மேல அப்ளை பண்ணியிருந்தாதான் உங்களால என்னது அது இந்த வருஷத்துக்கான வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுதான் நீங்க வாங்கியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செஷன் லைக் போடணும், மறக்காம லைக் போட்டுருங்கப்பா சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டெய்லி காலைல 9 மணிக்கு நம்ம எடிட்டோரியல் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சாயந்தரம் 4 மணிக்கு பாத்தீங்கன்னா கிராமர் கான்செப்ட் சர்வ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம டெய்லி லைவ் அட்டென்ட் பண்ணிருங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையும் ஜாயின் பண்ணியா மறக்காம
டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்காக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதுல போய் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஆப்பை மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் யூ ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, இல்லாதவங்க மறக்காம இன்ஸ்டால். சரிங்களா? இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, புதிய விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ guys, தேங்க்யூ so much. நான் நம்ம லைவ்ல 4 மணிக்கு பார்க்கலாம். பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.